மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் துவங்கியது. புறநோயாளிகள் சிகிச்சை முற்றிலும் நிறுத்தப்பட்டது. வேலைநிறுத்த போராட்டத்தில் அவசர சிகிச்சையில் மட்டும் ஈடுபடும் மருத்துவர்கள் இன்று காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 24 மணி நேரம் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். நாடு தழுவிய மருத்துவர்கள் போராட்டத்தால் மருத்துவ சேவைகள் பாதிக்க வாய்ப்பு. அவசர சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் பாதிக்காமல் போராட்டத்தில் ஈடுபட வலியுறுத்தல். மூன்று மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்று தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேசம் வாரணாசி ரயில் நிலையத்தில் இருந்து அகமதாபாத்துக்கு சென்ற சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது. 20 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் பயணிகள் அதிர்ச்சி. இங்கிலாந்தில் மன்னர் சார்லஸ் முகம் கொண்ட புதிய ரூபாய் நோட்டுகள் 9 கோடி ரூபாய்க்கு ஏலம். ரூபாய் நோட்டின் மதிப்பை விட 11 மடங்கு அதிக தொகைக்கு ஏலம் போனது. கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலையை கண்டித்து மருத்துவ மாணவர்கள் போராட்டம். மேற்கு வங்கம், தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் தொடரும் போராட்டம். மருத்துவ மாணவி படுகொலையின் போது இரவு பணியில் இருந்த செவிலியர், காவலாளி உள்ளிட்ட 9 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட ஆர்ஜிகார் மருத்துவமனையிலும் 3வது நாளாக சிபிஐ விசாரணை. பணியில் இருக்கும் மருத்துவர்கள் தாக்கப்பட்டால் 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கரூர், தருமபுரி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கொடைக்கானல் அருகே கனமழையால் வெள்ளத்தில் சிக்கிய கிராம மக்கள். கல்லாற்றை கடக்க முடியாமல் குகைகளுக்குள் பதுங்கிய மக்கள். காசாவில் போர் பதற்றத்தை தணிக்க இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. குரூப் 2 தேர்வு திட்டமிட்டபடி செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. தேர்வு தேதி மாற்றம், பணியிடங்கள் குறைப்பு தொடர்பான தகவலுக்கு டிஎன்பிஎஸ்சி மறுப்பு. குரங்கம்மை நோய் தொற்று குறித்து தமிழக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. குரங்கம்மை பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்தவர்களை கண்டறிய அறிவுறுத்தல். புற்றுநோய் தடுப்பு மருந்துகளை சிரியாவுக்கு அனுப்பி வைத்தது இந்தியா. மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா உதவி. இலங்கை கிரிக்கெட் வீரர் நிரோஷன் டிக்வெல்லா விளையாட தடை. ஊக்க மருந்து புகாரில் இலங்கை கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை.